தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல ஸ்மால் கேஸ் அப்படின்னா என்ன, இந்த ஸ்மால் கேஸ்ல முதலீடு பண்ணா அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு சொல்றாங்களே, அது உண்மையா? இந்த ஸ்மால் கேஸுக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், இந்த ஸ்மால் கேஸ்ல நம்ம எப்படி முதலீடு பண்றது அப்படிங்கறத கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. ஓகே, ஸ்மால் கேஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் போலதான். ஆனா மியூச்சுவல் ஃபண்டை விட கொஞ்சம் வித்தியாசமானது. கொஞ்சம் லைட்டா குழப்பறது போல இருக்கா? உங்களுக்கு புரியுற மாதிரி நான் தெளிவா சொல்றேன். இப்ப என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 1 லட்சம் ரூபாவை நான் ஸ்டாக் மார்க்கெட்ல நான் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு லாங் டர்மா முதலீடு பண்ணணும். என்னோட ஒரு 35வது வயசுல நான் ஒரு ட்ரீம் ஹவுஸ் வந்து நான் கட்ட விரும்புறேன். அதுக்காக பாத்தீங்க அப்படின்னா நான் இப்பவே ஒரு முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சோ அப்ப நான் என்ன பண்ணலாம்? எடுத்துக்கொண்ட ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ஈக்விட்டில நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதாவது 1 லட்சம் ரூபாய்க்கு நான் வந்து ஸ்டாக்ஸ் பங்குகளை நான் வாங்கலாம். ரிலையன்ஸோட ஷேரை வாங்கலாம், அத்தானியோட ஷேர்ஸை வாங்கலாம், இல்ல எஸ்பிஐ, வேதாந்தா, இந்த மாதிரி வந்து நல்ல ஸ்டாக்ஸை வந்து செலக்ட் பண்ணி நான் அதுல வந்து முதலீடு பண்ணலாம். ஓகேங்களா? 1 லட்சம் ரூபாய் நான் முதலீடு பண்ணலாம். ஆனால் இந்த 1 லட்சம் ரூபாய் நான் பங்குகள்ல முதலீடு பண்றேன் இல்லையா? முதலீடு பண்றதுக்கு முன்னாடி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஸ்டாக்ஸை பத்தி எனக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும். அதாவது அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபியூச்சர்ல குரோ ஆகுமா, ஃபண்டமெண்டலா நல்ல ஸ்டாக்ஸா, அவங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாம் எப்படி காட்டிட்டு வராங்க, ஃபியூச்சர்ல அந்த ஸ்டாக்குக்கு வந்து டிமாண்ட் இருக்கா, சோ அப்பதான் அந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்லா குரோ ஆகும், நமக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நான் நிறைய ஃபேக்டர்ஸை அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அந்த பங்குகள்லாம் வாங்கணும். ஓகேங்களா? அதுக்கு முதல்ல எனக்கு அனலைஸ் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். அந்த பங்குகளை பத்தி எனக்கு முழுமையா நாலேஜ் இருந்தா மட்டும்தான் நான் முதலீடு பண்ண முடியும். ஓகே, இப்ப எனக்கு அனலைஸ் பண்ண தெரியாது, ஒரு கம்பெனியை பத்தி எனக்கு அனலைஸ் பண்ண தெரியாது, அது எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு தான் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. பேசிக்கா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நான் இருக்கேன், இப்ப ஷேர் மார்க்கெட் அகாடமி ஒரு ஈக்விட்டி ஃபண்ட் அப்படிங்கறத நான் ஒன்னு கிரியேட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு நல்லா அனலைஸ் பண்ண தெரியும், ஸ்டாக்லாம் செலக்ட் பண்ண தெரியும் அப்படின்னா, நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய, ஃபியூச்சர்ல நல்லா ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய கம்பெனிஸ் வந்து ஒரு 10 கம்பெனியோ 15 கம்பெனியோ செலக்ட் பண்ணி அதுக்கு ஒரு நேம் வச்சு என்ன பண்ணுவேன் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கறத வெளியிடுவேன். ஓகேங்களா? அப்ப இந்த கம்பெனிஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். பேசிக்கா என்ன அப்படின்னா, நமக்கு ஸ்டாக் செலக்ட் பண்ண தெரியாது, அதனால நல்லா அனலைஸ் பண்றவங்க, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜ் பண்றாங்க இல்லையா, அவங்க செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம அதுல கொண்டு நம்ம பணத்தை வந்து முதலீடு பண்ணும்போது அது இயற்கை பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5% 6% நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது நம்ம நார்மலா ஈக்விட்டில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா நம்ம ஸ்டாக் செலக்ட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா வேற யாராவது, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து நல்ல ஸ்டாக்ஸா செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. வேணும்னா நம்ம அதுல முதலீடு பண்ணலாம். ஓகேங்களா? சோ அதுல முதலீடு பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அதுல ரிட்டர்ன் கிடைக்கும். ஓகேங்களா? சோ இதான் வந்து பேசிக்கா மியூச்சுவல் ஃபண்ட். இப்போ நம்ம ஸ்மால் கேஸ்க்கு வரலாம். ஸ்மால் கேஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா லிட்டரலி வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் போலதான். ஆனா ஸ்மால் கேஸ்ல என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் தான் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணுவாரு. ஓகேங்களா? ஒரு 10 கம்பெனி இருக்கு, 15 கம்பெனி இருக்குன்னா அது அவர் தான் செலக்ட் பண்ணுவாரு. நீங்க செலக்ட் பண்ண முடியாது. அவர் செலக்ட் பண்ணி வச்சிருக்க கம்பெனில தான் நீங்க முதலீடு பண்ண முடியும். ஆனா ஸ்மால் கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த கம்பெனில செலக்ட் பண்ணணும், முதலீடு பண்றீங்க, அதுல எத்தனை பர்சன்டேஜ் வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கலாம். அதாவது சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா நீங்களே வந்து உங்களுக்குன்னு ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம லைவா பாத்தீங்கன்னா இந்த ஸ்மால் கேஸ்ல எப்படி நம்ம முதலீடு பண்றது, நமக்குன்னு எப்படி ஒரு பேஸ்கெட்லாம் கிரியேட் பண்றது அப்படிங்கிற டீடைல்ஸ் இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் smallcase.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ள வந்துருங்க. இந்த ஸ்மால் கேஸ்க்கு நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், முதலீடு பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்குன்னு ஒரு டிமேட் அக்கௌண்ட் தேவை. ஓகேங்களா? சோ டிமேட் அக்கௌண்ட் இருந்தா மட்டும்தான் முதலீடு பண்ண முடியும். அதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில புரோக்கர்ஸோட தான் வந்து ஸ்மால் கேஸ் வந்து இன்டர்கிரேட் பண்ணிருக்காங்க. சோ அது என்னென்ன புரோக்கர்னு பாத்தீங்க அப்படின்னா தென் ஏஞ்சல் ஒன், குரோ, கோட்டக் செக்யூரிட்டிஸ், ஜீரோதா, அப்ஸ்டாக், 5 பைசா, அலைஸ் ப்ளூ, அந்த மாதிரி ஒரு டாப் புரோக்கரோட செலக்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் ஒரு சில நியூ புரோக்கர்ஸோட இவங்க இன்டர்கிரேட் பண்ணல. ஓகேங்களா? சோ இந்த புரோக்கர்ல ஏதாவது ஒரு புரோக்கர்ல டிமேட் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அது மூலியமா நீங்க ஸ்மால் கேஸ்ல வந்து நீங்க முதலீடு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பாத்தீங்கன்னா லாகின்ல போயிட்டு உங்களோட புரோக்கர் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணிக்கங்க. நான் லாகின் பண்ணிட்டேன். ஓகேங்களா? சோ தன் அப்படிங்கிற புரோக்கர் வச்சு நான் லாகின் பண்ணியிருக்கேன். சோ உங்க ஏதாவது புரோக்கர் இருந்தது அப்படின்னா அதை வச்சு லாகின் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் சார்ஜஸ். இந்த சார்ஜஸை பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில புரோக்கர்ஸ் வந்து ஃப்ரீயாவே வந்து ஸ்மால் கேஸ் வந்து அக்சஸ் பண்றதுக்கு கொடுக்குறாங்க.
ஒரு சில புரோக்கர் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க ஸ்மால் கேஸ்ல வந்து ஒரு பேஸ்கெட் வந்து நீங்க கிரியேட் பண்றீங்க, இல்ல ஸ்மால் கேஸ் மூலியமா ஆல்ரெடி இருக்க பேஸ்கெட்ல நீங்க முதலீடு பண்றீங்க அப்படின்னா 100 rupees அப்படிங்கிற சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அது புரோக்கர் டு புரோக்கர் வேரி ஆகும். நீங்க என்ன புரோக்கர் யூஸ் பண்றீங்களோ அந்த புரோக்கர் எவ்வளவு சார்ஜஸ் வசூலிக்கிறாங்க அப்படிங்கறத ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம ஸ்மால் கேஸ் வந்து புரோக்கர் வச்சு லாகின் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டேஷ்போர்ட் அப்படிங்கிறது இருக்கும். நீங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்மால் கேஸ்ல முதலீடு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட கரண்ட் வேல்யூ, கரண்ட் ரிட்டர்ன்ஸ் எல்லாமே இங்க ஷோ ஆகும். ஓகேங்களா? ஓகே, ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கவர் அப்படிங்கிறது இருக்கும். இந்த டிஸ்கவர்ல பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து நிறைய ஸ்மால் கேஸ் வந்து கிரியேட் பண்ணது எல்லாமே இங்க வந்து ஒரு கலெக்ஷனா வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம அதுல இருந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து இந்த மாதிரி ஸ்மால் கேஸ் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் நம்மள மாதிரி நார்மல் பீப்புள்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. யாரெல்லாம் செபி ரெஜிஸ்டர் அட்வைசரோ அவங்க மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் கேஸ்ல வந்து அந்த பேஸ்கெட் அந்த கிரியேட் பண்ண முடியும், கிரியேட் பண்ணி இதுல பப்ளிஷ் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இதுல ஆல்ரெடி கிரியேட் பண்ணி இருக்க அந்த பேஸ்கெட்ல நீங்க முதலீடு பண்றதா இருந்தாலுமே அது சேஃப் தான். ஏன்னா அது வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் மூலியமா தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா டாப் கெய்னர்ஸ் இன் லாஸ்ட் இயர் அப்படிங்கிற ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டிங் இந்தியா அப்படிங்கிற ஒரு நேம்ல வந்து ஒரு ஸ்மால் கேஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது யாரு கிரியேட் பண்ணான்னு பாத்தீங்கன்னா விண்மில் கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது 1 இயர்ல பாத்தீங்கன்னா 31% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 31% அப்படிங்கிறது ஒரு அமேசிங் ரிட்டர்ன்ஸ். நம்ம நார்மல் ஈக்விட்டி மார்க்கெட்ல கூட அந்த அளவு ஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. பட் லாஸ்ட் 1 இயர்ல 31% வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல நீங்க மினிமம் பாத்தீங்கன்னா 62,657 ரூபாய் நீங்க முதலீடு பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? முதலீடு பண்ணணும். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்மால் கேஸை பத்தின எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு இங்க ஷோ ஆகும். ஓகேங்களா? சோ டிரான்ஸ்போர்ட்டிங் இந்தியா இதுல வந்து 6 இயர் சிஏஜிஆர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட், அதாவது வந்து கடந்த 6 வருஷத்துல 10.98% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. ஓகேங்களா? சோ இதை பத்தின சின்ன ஓவர்வியூ பத்தி கொடுத்திருக்காங்க. ஸ்டாக் அண்ட் வெயிட்டேஜ் அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டிங் இந்தியா அந்த ஸ்மால் கேஸ்ல வந்து நம்ம முதலீடு பண்ணும்போது அது வந்து எதுல முதலீடு பண்றாங்க அப்படின்னா லார்ஜ் கேப்புக்கு 27% வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, மிட் கேப்புக்கு 29, ஸ்மால் கேப்புக்கு பாத்தீங்கன்னா 43. அப்போ அவங்க வந்து ஸ்மால் கேப் தான் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. ஓகேங்களா? சோ அதுல மெரைன் லாஜிஸ்டிக்ஸ்ல 25% வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன கம்பெனிஸ் அப்படிங்கறது கீழே கொடுத்திருக்காங்க. அத்தானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்லயும் குஜராத் பிபாவ் போர்ட் லிமிடெட்லயும் முதலீடு பண்ணியிருக்காங்க. அடுத்து ஏர் அண்ட் சர்ஃபேஸ் லாஜிஸ்டிக்ஸ் அந்த செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 42% வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ரயில் லாஜிஸ்டிக்ஸ்ல ஒரு 15%, ட்ரக்ஸ் அண்ட் பஸ்ஸஸ்ல பாத்தீங்கன்னா 16% முதலீடு பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து செக்மெண்ட். கீழே பாத்தீங்க அப்படின்னா என்ன கம்பெனிஸ், இது வந்து ஐசர் மோட்டார்ல வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சோ அதாவது ஒவ்வொரு மார்க்கெட் கேபிட்டலைசேஷனுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க, அதுல செக்மெண்ட்டுக்கு வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, வெயிட்டேஜ் கொடுத்திருக்காங்க, அதுக்கு கீழே என்னென்ன ஸ்டாக்ஸ்ல வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இங்க பாத்துக்கலாம். ஓகே, எனக்கு இது வந்து ஓகேன்னு பட்டுச்சு அப்படின்னா இந்த இடத்துல இன்வெஸ்ட் நவ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுல இருந்து நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்ல உள்ள அமௌண்ட் வந்து டெபிட் ஆயிரும். இதுல வந்து நம்ம முதலீடு பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ நம்ம எப்படி நம்ம ஸ்டாக்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம், மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்றோம் இல்லையா, சேம் அதே ப்ரொசீஜர் தான் இங்க. ஓகேங்களா? சோ இது வந்து இந்த மாதிரி வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இப்ப லோ இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படின்னா என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் தான் இருக்கு, நான் ஸ்மால் கேஸ்ல முதலீடு பண்ணணும் அப்படின்னா சோ இங்க பாருங்க மினிமம் அமௌண்ட் 270 ரூபாய். இது வந்து டாப் 100 ஸ்டாக்ஸ், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய டாப் 100 ஸ்டாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணி அதுல வந்து முதலீடு பண்ற மாதிரி. இது விண்மில் கேபிட்டல் அப்படிங்கிறவங்க தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. 4 இயர் சிஏஜிஆர் பாத்தீங்க அப்படின்னா 13% இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல பர்சன்டேஜ் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க கிரியேட் பண்ணி இருக்கிறதுல கூட நம்ம வந்து முதலீடு பண்ண முடியும். இல்ல நம்ம வந்து ஒரு புதுசா நமக்குன்னு ஒரு ஸ்மால் கேஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கிரியேட் அப்படின்னு இருக்கு பாருங்க மேல. ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல கிரியேட்டிங் நியூ ஸ்மால் கேஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்களோட ஸ்மால் கேஸ்க்கு வந்து ஒரு நேம் கொடுங்க. ஓகேங்களா? இப்ப நான் உதாரணத்துக்கு வந்து ஷேர் மார்க்கெட் அகாடமி அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஓவர்வியூ, அந்த ஸ்மால் கேஸை பத்தி ஒரு ஓவர்வியூ. ஓகேங்களா? ஸோ உதாரணத்துக்கு நான் நில் அப்படிங்கிற எக்ஸாம்பிளுக்கு போடுறேன். அந்த ஸ்மால் கேஸுக்கு வந்து ஒரு தீம், ஒரு இமேஜ் கூட நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். டன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க.
ஓகேங்களா. இப்ப நமக்குன்னு ஒரு ஸ்மால் கேஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அதே போல ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் நம்ம எப்படி வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்றது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டாக்கை வந்து ஆட் பண்ணணும். ஆட் செக்மெண்ட் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் நான் பேங்க் அப்படிங்கறத கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுல போயிட்டு SBIN ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆட் பண்றேன். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா HDFC அப்படின்னு நான் ஆட் பண்றேன். அடுத்து வந்து ஒரு எஸ் பேங்க். ஓகேங்களா. ஸோ நீங்க நல்லா செலக்ட் பண்ணி வச்சிருக்க கம்பெனிஸை வந்து இங்க வந்து நீங்க நல்லா அனலைஸ் பண்ணி வச்சிருக்க கம்பெனிஸை வந்து ஸ்மால் கேஸ்ல வந்து ஆட் பண்ணுங்க. நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு எப்படி ஆட் பண்றது அப்படிங்கிறத நான் ஷோ பண்றேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஈக்குவலா பாத்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஓகேங்களா. அந்த ஸ்கீம் இப்ப நம்ம இதை வந்து சேஞ்ச் பண்ணும். உதாரணத்துக்கு வந்து எஸ் பேங்க்ல வந்து ஒரு 20%. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 60%. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20% நம்ம முதலீடு பண்றதா இருந்தா கூட நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ எந்தெந்த ஸ்டாக்குக்கு நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து நீங்க அலோகேட் பண்றீங்க அப்படிங்கறது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2431 ரூபாய் உங்களுக்கு தேவைப்படும். இன்வெஸ்ட் நவ் அப்படிங்கறத கிளிக் பண்ணி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதாவது உங்களுக்குன்னு ஒரு பேஸ்கெட் வந்து நீங்க கிரியேட் பண்றீங்க. அதுதான் இந்த ஷேர் மார்க்கெட் அகாடமி. அதுல நீங்க என்னென்ன ஸ்டாக்ஸ்ல முதலீடு பண்ண போறீங்க, எவ்வளவு வெயிட்டேஜ் வந்து கொடுக்க போறீங்க அப்படிங்கறதையும் நீங்களே செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து முதலீடு பண்ணலாம். ஓகேங்களா. சோ இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான் அந்த ஸ்மால் கேஸ் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ உங்களுக்கு ஸ்மால் கேஸை பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பட் நீங்க ஸ்மால் கேஸ்ல முதலீடு பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி ஒரு நாலேஜ் இருக்கணும், ஸ்டாக் செலக்ட் பண்ண தெரியணும். இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நிறைய எஜுகேஷனல் வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க. இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா நிறைய புக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு ஆங்கிலத்துல. அந்த புக்ஸோட ரேட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 500, 1500, 2000 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். பட் இருந்தாலுமே அது படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதற்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து குக்கு எஃப்எம் அப்படிங்கிற ஒரு ஆடியோ லைப்ரரி அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான அந்த புக்ஸை வந்து தமிழ் மொழியில மொழிபெயர்த்து கதை வடிவமா வந்து நமக்கு கொடுக்கறாங்க. சோ ஒரு புக் படிச்ச ஃபீலிங் வந்து நமக்கு கிடைக்கும். 7th grade ஸ்டூடண்ட்ஸோட போர்ட்ஃபோலியோ மார்க்கெட்டை பீட் பண்ணுச்சுன்னு பார்த்தோம். அண்ட் அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் தான் ஒரு சில்ட்ரன் அண்ட் அடல்ட் ஆலையும் சக்சஸ்ஃபுல் போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ண முடியும்ன்றதுக்கு எவிடன்ஸ். இந்த அப்ளிகேஷன் வந்து 7 லாங்குவேஜ்ல வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷனோட ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 399. ஆனா SMA 50 அப்படிங்கிற கூப்பன் கோடு நீங்க என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா 199க்கு நீங்க 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷனை நீங்க வாங்கிக்கலாம். ஸோ தேவைப்படுற நண்பர்கள் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கங்க. லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஸோ இதை தவிர்த்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் எதுவும் ஓபன் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அதற்கான லிங்க்ஸுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஃப்ரீயா நீங்க டிமேட் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ற ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்மளோட டீம் மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனுக்குடன் பார்க்கலாம்.